ஹலோ செல்லா குட்டீஸ், நான் உங்கள் தோழி ஆலிஸ் வெல்ராஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா மோர் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? செம்ம வெயில் அடிக்குதுங்க, அதனால் இந்த மோரை குடிச்சு பாருங்கள். அந்த வெயிலுக்கும் தாண்டி ஒரு குளு குளு குளுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ எப்படி பண்ண போகிறோன்னா, சாப்டு ஜிஞ்சரும் போட்டுக்கலாம், இல்லை கட் பண்ண ஜிஞ்சரும் போட்டுக்கோங்க. அதாவது அப்புறம் மிளகா காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, எல்லாம் சுருன்னு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு கொத்து புதினா, எல்லாமே ஒரு கொத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு பெருங்காயம் போட்டு 2 தயிர் கரண்டியை போட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா அடிச்சிருங்க. நல்ல மையாவும் அரைச்சிருங்க, இல்லாட்டா நார்மலாக கூட அடிச்சுங்க. நம்ம வடிகட்டி தான் போட போகிறோம். இந்த திப்பி இருந்ததுன்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு திப்பி இல்லாமல் இருந்தால் நிறைய பேர் அதை ஈஸியாக முழுங்குற மாதிரி இருக்கும். ஸோ வயசானவங்களும் இதை குடிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், அந்த தயிரோடையே சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பிளெண்டு நல்லா எவ்வளோ குழகுழன்னு ஆற வரைக்கும் ஆகட்டும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணிவிடுங்க. ஸ்டெயின் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இது என்ன தான் நீங்கள் மையம் அரைச்சாலும் அந்த திரி அங்கங்கே தெரியும் போது குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சார் அதை முதலே மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா? அந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த வடிகட்டினதை பொறுத்த வரைக்கும் இந்த தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் ஊற்றி வச்சிருக்கேன். அந்த ஜாரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொரு 2 கரண்டி தயிரை போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லையா? அது இன்னொரு ஃப்ளேவர்டாக தானே இருக்கும். அந்த தயிரை போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி அதையும் நீங்கள் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பேட்ச் பை பேட்ச் நிறைய மோர் கலக்கணுங்கிறவங்க பேட்ச் பை பேட்சாக தயிர் 2 கரண்டி, ஒரு அரை கரண்டி தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். இதில் நீங்கள் ஃபைனலாக அந்த ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு முன்னாடியே வேணால் கூட முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி ரெடி பண்ணிங்கன்னா சுவையான மசாலா மோர் ரெடி. வாங்க குடிக்கலாம்.